ஹை ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவு வந்து கொஞ்சமாக இருக்குது, அது பத்தாது. இப்போ வந்து இது ராகி மாவு கலக்கலாம். இதில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை போட்டுக்கலாம். மாவை கொஞ்சம் ராகி மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு பாத்திரத்தில் கலக்கியாச்சு. இப்போ ராகி மாவு தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 நிமிஷம் வச்சு தோசை சுட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் சைட்லெல்லாம். இப்போ வந்துருச்சு. கிளி போட்டுக்கலாம். இப்போ வெந்துச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் தக்காளியும் போட்டு பஜ்ஜி கடைஞ்சிருக்கேன். இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.